ஒரு நல்ல மனசுக்காரு நம்மளுக்கு விஐபி டிக்கெட்டு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. விக்கேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. கெத்தாக இருந்துச்சு. அப்புறம் ஐஸ் பாத்து கையை விட்டு விளாடி ஜாலியாக விளாடிருந்தோம். எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டிருந்தது. அப்புறம் பார்த்தா செஸ் கேம். அப்புறம் அக்கு பஞ்சர் போயிட்டு அக்கு பஞ்சர் வச்சுட்டு செம்ம ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஜாலியாக வந்துட்டு அப்படியே நம்ம அண்ணன் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. வில்லு விட்டுட்டு ஜாலியாக விளாடிட்டு திருப்பி இன்னொரு சான்ஸ் கேட்டேன், கொடுத்தாரு. கண்டிப்பாக வாங்கியிருந்தோம். ஜாலியாக இருந்துச்சுப்பா. கரெக்டாக செம நாலேஜபிள் பர்சனு. அப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம ஜிம்மு இன்ஜுரியை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க. நல்லா போச்சு கிளாஸு. அப்புறம் இங்கே மசாஜர் இருந்துச்சு. எங்கள் அம்மா அங்கே போய் மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து நான் போயிட்டு மசாஜ் பண்ணி விட்டாங்க. அந்த மிஷின் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் நல்லா இருந்துச்சு. நல்லா ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு வேணால் பாக்ஸிங். சரி, வன்முறை நம்மளுக்கு எதுக்குப்பா வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா சின்ன பசங்கள்லாம் பாக்ஸிங் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி அப்படியே சைடில் போயிட்டு ஒன்றும் தெரில, எல்லோரும் ஹைட்டாக இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் இப்படி போயிட்டோம். பார்த்தா மசாஜர் இங்கே ஒரு மசாஜர் இருந்துச்சு. எங்கள் அம்மாவை அந்த சைடில் உட்கார வச்சுட்டு இந்த சைடில் எனக்கு ஒன்று வச்சாங்க முதுகில். சூப்பராக இருந்துச்சு. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. லோயர் பேக்கில் நல்லா பேக் மசில்லாம் நல்லா ஒரு ஆள் பிடிச்சி விட்டு அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு. ஜாலியாக வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் புது மிஷின்ஸ் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹேண்டல்லாம் சூப்பராக இருந்துச்சு. க்ரிப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் எப்படி போடணுன்னு. சும்மா எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று அமௌண்ட்டு மட்டும் தான் இல்லை எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் தோணும். அதுவும் இந்த ட்ரைசப்புக்கு போடுறோம் பாருங்க க்ரிப்பு, அல்டிமேட்டு. ஐயோ இந்த மாதிரி என்ன க்ரிப்புடா சாமி, சூப்பராக இருந்துச்சு. அதை விட்டு எனக்கு வரவே இல்லை. எப்படியாச்சும் இஎம்ஐ போட்டால் வாங்கிடலான்ற மாதிரிலாம் தோணிட்டு இருந்துச்சு. அதை விட்டு எனக்கு என்னடா இது இப்படி இருக்குது, சூப்பராக இருக்கே. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னண்ணா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரியான க்ரிப்புண்ணா, சூப்பர் வண்டர்ஃபுல் அப்படிலாம் சொன்னேன். ஜாலியாக இருந்துச்சுப்பா. சரியான மிஷினு. அப்படியே ஜாலியாக அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். இங்கே பார்த்தா என்னடா இது அவதார் மூவியில் ஏதோ வெப்பன் மாதிரி இருக்கேன்னு சுற்றி பார்க்குறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்புறம் அவரை கேட்டேன்னா தூக்கி அடிச்சிட்டு போகிறாருன்னு பார்த்தேன். சரி வாங்க வீட்டுக்கு ஷோவாச்சும் வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இது கம்மி ரேட்டுன்னு சொன்னார். பார்த்துட்டே இருந்தேன். சரி அப்படியே செகண்ட் டே போனால் காசு கேட்குறாங்க 10 ரூபா. நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, கொடுத்தோம். ஜாலியாக போய் விளாட்டு. அவங்களுக்கு தெரில போல் எஸ்டர்டே வந்தோம் அப்போ ஃப்ரீ போலன்னு. இப்போ பார்த்தா 10 ரூபா கேட்டாங்க. அவங்களுக்கு தெரில போல். சரி அப்படியே போயிட்டு அம்மாவுக்கு வேறு கால் வலிக்குதுன்னாங்க. சரி அப்படியே மசாஜ் போட்டு பேக் பெயின்னுன்னாங்க. உட்காந்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த மிஷினும் வாங்கிடலாம், எனக்கு கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவோம். அப்புறம் நியூட்ரிஷனை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க. சப்ளிமெண்ட்ஸை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவை, ப்ரோட்டீன்ஸ் எந்த அளவுக்கு தேவை, அந்த மாதிரிலாம் கிளாஸஸ் எடுத்தாங்க. ஜிங்க்கு எல்லாத்த பற்றியும் கிளாஸ் எடுத்தாங்க. நம்ம கடைசியில் தான் போனோம். எல்லாருமே நாலேஜபிள் பர்சன், எல்லாமே கைண்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அம்மாவுக்கு மசாஜ் வச்சு விட்டாங்க. கால்லாம் வலிக்குது, பேக் பெயின்னு. இந்த மிஷினை வாங்கிடணும், சீக்கிரத்தில் வாங்கியிருப்போம். அப்புறம் அப்படியே போயிட்டு அப்போ நம்ம கிளாஸு உட்காந்து லிசன் பண்ணியிருந்தோம்ல அதோட இது அப்படியே வந்துட்டு அப்புறம் மசாஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அப்படியே போனால் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் தான் விஜய் அண்ணா. அந்த அண்ணா தான் செல்ஃபி எடுக்கலாம்ப்பா அப்படின்னாரு. அப்புறம் எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்தோம். ஜெயபிரகாஷ் அண்ணா வந்தார், எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் பாஸ்கர் அண்ணா வந்தார். அவர் நம்மளை குறுகுறுன்னு பார்த்துருந்தார். எல்லாருக்கூடையும் ஒரு செல்ஃபியை போட்டோம். பாஸ்கர் அண்ணன் தான் குறுகுறுன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தார், ஏன்னே தெரில. ஆனால் சிம்பிள் ஆள், சூப்பர் பவரு. நம்ம சரவண அண்ணன்கிட்ட பேசினோம். சரவண அண்ணன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு சக்ஸஸை பற்றியும் சொன்னார். நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு. சரவணண்ணா ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ, நீங்கள் மேலே வரணும்.
அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அப்படியே எங்கள் அம்மா கூட வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்தோம். இது அரசு மாஸ்டர்கிட்ட பேசிவிட்டு இந்த மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரித்தோம். அவர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் திருப்பி செஸ்ஸு போட்டி இருந்துச்சு, அதையும் அப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கும் செஸ்ஸுக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கறதோட சரி, நமக்கும் செஸ்ஸுக்கும் ரொம்ப தூரம். சரி அப்படியே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ஓகேண்ணா, அப்படியே கிளம்பிட்டோம்.